இதுதான் கீழே பார்த்து நடக்கணும். தாடி வேற விட்டுட்டு போறாரு. எனக்கு பாதையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இது என்ன செடி? இந்த செடி எவ்வளோ அழகா இருக்கு, கடை மாதிரியே இருக்கா. ஓகேவா, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஏலக்காய் செடி. எவ்வளோ பெருசா இருக்குன்னு எவ்வளோ. அதை விட இங்கிட்டு வாங்க, அப்படி கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஓருங்க எவ்வளோ செடி. உன்னை பிடிங்க கேட்டேன், பிடிங்கவே முடியல. பார்த்தீங்களா எல்லாம் அழகா இருக்குன்னு, சூப்பராக இருக்கா. உடச்சி பார்ப்போம், இதை உடச்சி பார்ப்போம். உடைக்கவே முடியல. இது ஒன்றே இவ்வளோ பிரச்சனை எவ்வளோ இருக்குங்க. இன்னும் எவ்வளோ காய் பாருங்க, இவ்வளோ காயும் இவ்வளோ பெருசு. சரி நான் பார்த்தியா? ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. இந்த பாருங்க காடி இங்கே பார்த்தீங்களா, அதெல்லாம் அழகா. அம்மா அப்பா இங்கே பார்த்தீங்கன்னா ஆச்சிக்கு டாஃபி. இந்த மலைக்கு பின்னாடி போனால் ராஜா காடு, ராஜகுமாரி. இது குத்துனாலே இதாயிடும், காய்ச்சல் ஆயிடும். எனக்கே குத்தி பிடிச்சி காலில். பாருங்க எப்படி எல்லாமே இந்த செம்பட்டி தான். செம்பட்டி அதுதான் இருக்கு. செம்பட்டி திண்டுக்கல்லை வத்தல குண்டு. இந்த எவ்வளவு செம்பட்டி இதான் கிழங்கு. இந்த இருக்கு அப்படியே தான் நான் எழுதி போறேன். அந்த சைடு வச்சுக்கிறாத, இந்த இது மாதிரி இருக்குல்ல, இது மாதிரி இங்கே பிடிச்சிக்கிட்டு இதை எடுத்து இப்படி போட்டோம்னா இந்த இது செடி தூக்க முடியும். இது நல்லா இருக்கும், இங்கிட்டு பிடிக்க அப்படியே ஈஸியா இருக்கும். நான் நீ வேற மாதிரி பிடிச்சிக்கிறேன். வந்தது 12:30 வந்திருக்கோம். இல்ல இப்ப பாத்துக்கோங்க மணிய. அதுக்குள்ள யாராருக்கு பசிக்குது? உனக்கா? உனக்கா? ஆமா ஆமா இப்பதான் சொன்னேன். பசி ரொம்ப எடுத்துச்சு, களை வட்டி முள்ளுகிச்சு, அதாவது பசி எடுத்துருச்சு. அதனால நம்ம வீட்டுக்கு போறோம், பார்ப்போம். பாய். காட்டுக்கு போயிட்டு வரும்போது நல்ல மழை வெயில் எல்லாமே ஒன்னா சேர்ந்ததுனால ஒரு சர்ப்ரைஸ் வந்துச்சு, வாங்க காட்டுறேன். ஒரு வானவில்லின் பக்கத்தில்